ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கொடூரமான க்ரைம் அந்த மாதிரி ஒரு நடந்த சம்பவத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீகாரில் கோசின்ற இடத்துல அனூஜ் என்ற பையனும் சுனிதா என்ற பொண்ணும், இந்த பொண்ணு வந்து தேர்ட் இயர். அவன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் +2. அந்த பையன் ஸ்கூல் போகிற வழியில் இருந்தால் இந்த பொண்ணு காலேஜுக்கு போகுது. அப்போது அந்த பொண்ணு அடிக்கடிக்கு அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்று இருக்குது. இந்த பையனும் அந்த வழியாக தான் வந்து நின்று இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பையனை அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போய் இவனுக்கோசரம் டெய்லியுமே அவன் வர டைமுக்கே வர்றது, அவன் போகிற பஸ்லேயே போகிறது, இப்படி போய் நின்றுக்குது. அந்த பொண்ணு ஃப்ரெண்டாக இருக்கலான்னு சொல்லிட்டு போய் பேசியிருக்கு. அவனும் ஓகே ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கான். இப்படியே போயினே இருக்குது. ஒரு நாள் வந்து இந்த பொண்ணு வந்து பக்கத்தில் எங்கன்னா பார்க்கு போகலாம், இந்த மாதிரி மால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அடிக்கடிக்கு அங்கங்கே இட்டுன்னு போயிட்டு அவனும் ஃப்ரெண்ட்லியாக பழகி இருந்திருக்கான். ஆனால் இந்த பொண்ணு வந்து அவனை லவ் பண்ணியிருந்துருக்கு. மால், தேட்ரு எல்லா இடத்துக்கும் அந்த பையனை இந்த பொண்ணே காசு செலவு பண்ணி அங்கங்கே இட்டுன்னு போயிருந்துருக்கு. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணி இந்த பொண்ணு ஒரு லாங் ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூட்டின்னு ஒரு லாங் ட்ரிப்பும் போயிருக்குது. இருந்தாலும் நான் செலவெல்லாம் பார்த்துருக்கேன், நீ வா அப்படின்னு சொல்லி இட்டுன்னு போய் லாட்ஜெல்லாம் புக் பண்ணியிருக்கு. புக் பண்ணி அவன் அந்த பையனுக்கு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி கூட அது வற்புறுத்தி எல்லாமே பண்ணி அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதே போல் அடிக்கடி இந்த பையனை ரொம்ப தொந்தரவு பண்ணினே இருந்திருக்கு. அவனும் வரமாட்டேன்னு சொல்லி இது பிளாக்மெயிலாம் பண்ணியிருக்கு. ஒரு வழியாக அவனும் போய் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிடுச்சு. இந்த விஷயம் வந்து அந்த பொண்ணாங்க வீட்டுக்கு வந்து தெரிஞ்சிட்டோடனே அது யார் என்ன ஏதுன்னு விசாரித்து ஸ்டேஷனுக்கு போய் அவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டுருக்கான். இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, பிளாக்மெயிலாம் பண்ணாங்க, கையெடுத்துப்பேன், சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லி என்னை அங்கங்கே இட்டுன்னு போயிட்டாங்க. அப்படியே அந்த ஸ்டேஷன்லேயே அந்த விஷயம் முடிஞ்சிருக்கு. இந்த பொண்ணு திருப்பியும் அந்த பையனை வந்து தொந்தரவு பண்ணியே தான் இருந்திருக்கு. திருப்பியும் அந்த பொண்ணு அடிக்கடிக்கு அவனை கூப்பிடவே அவன் வரமாட்டேன்னு சொல்ல இந்த பொண்ணே என்ன பண்ணியிருக்கு, ஒரு பெரிய பங்களாக்கு அந்த பையனை இட்டுன்னு போய் கை கால்லாம் கட்டிட்டு ஏன் என் கூட பேச மாட்டேங்கிறேன்னு சொல்லி காம்போஸ்ட்லேயே அங்கங்கே குத்தி அந்த பையனுக்கு அங்கங்கே ரத்த கரையாகி என் கூட பேசி ஆகணும் நீ அப்படின்னு சொல்லி அவன் அப்போ கூட நான் பேச மாட்டேன், எங்கள் அப்பா என்னை திட்டுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அப்போ கூட நான் அங்கங்கே காம்போஸ்டில் குத்தி அவன் நிறைய ப்ளட் லாஸ் ஆகி சுயநிலவே இல்லாத போயிட்டு இருக்கான். அதுதான் அந்த பொண்ணு அங்கேருந்து போயிட்டு இருக்குது. 2 நாள் ஆகியும் அந்த பையனை காணோன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் தேடினே இருந்திருக்காங்க. அந்த பக்கம் போகும்போது அங்கே இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க. அந்த பங்களாவை பார்க்கும்போது அங்கே வந்து ஏதோ ஸ்மெல் வருதுன்ட்டு போய் பார்த்தா அந்த பையன் இறந்து 2 நாள் ஆகுதான். ரொம்ப அழுகுன நிலையில் அந்த பாடி இருந்திருக்கு. அந்த பொண்ணே போய் நேராக போலீஸ் ஸ்டேஷனாக ஆஜராகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நான் தான் பண்ணேன், என் கூட பேசாமல் இருந்தான், அதனால தான் நானும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையை ஒத்துக்கின்னு அந்த பொண்ணு மேலே கொலை வழக்கு போட்டு அந்த பொண்ணை ஜெயிலில் போட்டாங்க.